லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. என்எம்சி ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? புதிய அறிவிப்புகள்லாம் கூட வந்திருக்கு. ஸ்டேடியமே கரகோஷத்தோட விசில் சத்தத்தோட இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம காலையில இருந்து பார்த்தோம். நீங்க எப்படி உணர்றீங்க? முதல்ல நான் இப்ப சென்னையில இல்ல, சென்னையில இருந்தா நேரில் பார்த்திருப்பேன். நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன், ஒரு 4-5 நாளா இங்கதான் இருக்கேன். அதனால நேரலையில் நான் பார்த்து மகிழ்ந்தேன். உண்மையிலே தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 1967, 1977, 2026 வாகை சூடும் வரலாறு திரும்பும்னு மதுரை மாநாட்டுல தாவேக்கால பேனர் ஃபிளக்ஸ் எல்லாம் வச்சு அப்பதான் அவங்க அண்ணா, எம்ஜிஆர், விஜயை போட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் 2026 நடக்கும் என்று ஓராண்டுக்கு முன்பாகவே அவங்க இத கான்பிடென்டா சொல்லிட்டாங்க. அந்த வரலாறு ஆட்சி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டின் 8 கோடி வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கு. ஒரு நல்ல ஆட்சி மாற்றம், நல்லதை நோக்கிய ஆட்சி மாற்றம். இதுவரையில இருதுருவ அரசியல்ல சிக்கி தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருந்தது. திமுக இல்லைன்னா அதிமுக. அதிமுகவை போனோம்னா திமுகவை தான் கொண்டு வரணும். we have no other alternative, no other option அப்படின்னு இருந்த நிலை மாறி இன்றைக்கு அதாவது 3வது பெரிய சக்தியா வழக்கமா வந்திருக்காங்க சில பேரு. மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் எல்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் தோல்வியைத்தான் தழுவினார்கள். யாரும் எடுத்த எடுப்புல இப்ப எம்ஜிஆர் சாதனைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த சாதனையை படைத்திருக்கிறது திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா எம்ஜிஆர் 1972 கட்சியை ஆரம்பிச்சாங்க அதிமுகவை. அப்ப 77 தான் சட்டமன்ற தேர்தல் வந்ததுங்க. அதுக்கு முன்னால ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல வந்தப்ப கூட அவர் திமுக ஆளுங்கட்சியான திமுகவின் வேட்பாளரை தோக்கடிச்சு தன்னுடைய மக்கள் சக்தியை நிரூபிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. But he has to wait for 5 long years to see a assembly election. 77 வந்தது தனியா நிக்கல. நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியதுன்னா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை, மக்கள் செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆரே தனியா நிக்கல. 2-3 கட்சிகள் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்க துணையோடு தான் தேர்தலை சந்தித்தார். சந்தித்த முதல் தேர்தலிலேயே 33% வாக்குகளை பெற்று 130 இடங்களிலே தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைத்தார். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 35%, அதாவது எம்ஜிஆர் சாதனையவே முறியடிச்சிட்டாரு. எம்ஜிஆருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் திமுக பல காலம் எம்எல்ஏவாலாம் இருந்திருக்காரு. அதிமுகவுக்கு வந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஆளுமை இருந்தது. ஆனா 2.5 வருஷத்துல இந்த சாதனையை திரு விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்காரு. எம்ஜிஆரை மிஞ்சிட்டாரு. எதுல? ஓட் பவர்ல. ஆனா சீட்ல அவரால் தனியா ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, இது 3 கார்னர்டு கான்டெஸ்ட் ஆகி போச்சுங்க. இதுவும் 2 கார்னர் கண்டெஸ்டா இருந்தா எம்ஜிஆருக்கு மிஞ்சி 140 வாங்கி இருப்பாரு. ரொம்ப குயிக்கா 67லயும் 77லயும் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப 2026ல விஜய் சொன்ன மாதிரி புதிய வரலாறு படைச்சாச்சு, நியூ ஹிஸ்டரி தொடங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்தோம். திமுகவை சார்ந்தவர்களோ அதிமுகவை சார்ந்தவர்களோ அந்த நிகழ்வுல யாருமே பங்கேற்கல. ஆனா பாஜகவை சேர்ந்த சில பிரமுகர்கள் பங்கேற்றிருந்தாங்க. பல திரை பிரபலங்களும் அதே மாதிரி விஜய் குடும்பத்தினரும் பங்கேற்றிருந்தாங்க. திமுக அதிமுக 2 சார்ந்திருக்கக்கூடிய யார் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவங்க கூட பங்கேற்கல. இது என்ன மெசேஜ் கொடுக்குது? உங்களுக்கு வேற ஒரு ஆளு மிஸ் ஆனாரா? அது தெரியலையா உங்களுக்கு? திருமாவளவன் இஸ் எ நோட்டபிள் ஆப்சென்டி. அவர் மிஸ் ஆயிருக்காரு. நீங்க திமுக அண்ணா திமுக அவரை ஆதரிக்கல. ஆனா ஆதரிக்கிறேன்னு சொல்லி கடிதம் கவர்னருக்கு நேத்து ரொம்ப இழுத்தாவது கொடுத்தாரு இல்லையா? அவரை காணாம. இஸ் ஆல்சோ கான்ஸ்பிகியஸ்
பை ஹிஸ் ஆப்சன்ஸ். ம், அதனால திமுக அதிமுக பாவங்க அவங்க ம், அவங்க வந்து விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கடுமையா முயற்சி பண்ணாங்க ரெண்டு பேருமே. ம், ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க கூட தயாரானாங்க. இது எல்லா பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஒரு 4 நாளைக்கு முன்னால அதுக்கு அமித்ஷா தான் வந்து ரஜினிகாந்த் அனுப்பிச்சு அந்த வேலையை செய்ய சொன்னாரு, அவரும் முதல்வரை எல்லாம் சந்தித்தார் என்று கிசு கிசு செய்திகள் ஊடகத்துல நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. எஸ். அதே போல சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி அத ஊடகத்திலே உடைச்சு விட்டாரு. ஆமா, ஸ்டாலின் எங்க கட்சி தலைவர், விசிகா, முஸ்லிம் லீக், சிபிஐ தலைவர்கள் அவர் வீட்டுக்கு அழைச்சு பேசி நாங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து இபிஎஸ் முதல்வராக்க முயற்சி பண்றோம், அந்த முயற்சிக்கு நீங்களும் உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இது எங்களுக்கு ஏற்க முடியாததா போச்சு. பாஜக கூட்டணியில இருக்கிற ஒரு கடுமையா ஊழல் குற்றச்சாட்டு, கடுமையா மாநில இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக போனவர்னு குற்றஞ்சாட்டப்பட்ட வந்து பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறது என்பது எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நாங்க ரொம்ப பண்பாட்டோட அவர்கிட்ட முகத்துக்கு நேரா முடியாதுன்னு சொல்லாம, நாளை எங்களுடைய நிர்வாக குழு, மாநில குழு, செயற்குழு இருக்கு, அதுல முடிவு பண்ணி சொல்றோம்ட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்னு சொன்னாரு. சோ விஜய் நீண்ட காலமா இதை சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒரே கூட்டணி தான், கள்ள கூட்டணி தான். திமுக பாஜக கள்ள கூட்டணி, திமுக அதிமுக கள்ள கூட்டணி, இதெல்லாம் அவர் ரொம்ப பொதுவெளியில சொன்னது இன்னைக்கு சரி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முயற்சி எல்லாம் பண்ணவங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சார் இந்த பதவியேற்பு விழாவுக்கு வருவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களும் மனுஷர்கள் தானே. என்னதான் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ள அழுத்திட்டு இருப்பாங்கல்ல. ஏன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குங்க. திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்குது போது அவங்களால சகிச்சுக்க முடியாது. இன்னைக்கு நிகழ்வு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அவர் பதவியேற்பின் போது வந்து வந்தே மாதரம் பாடல், தேசிய கீதம் பாடல், அதுக்கு பின்பாக தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்தே வந்து பாடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு புதிய நடைமுறையாக பார்க்கப்படுறது. காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதிதாக வந்திருக்கக்கூடிய கவர்னர் வந்து அபிஷியலா இப்பதான் வந்து முதலமைச்சரோட, அதுவும் வந்து தற்போது பதவியேற்கக்கூடிய புதிய அரசாங்கத்தோட ஒரு அவருடைய டிராவலை வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு இருக்கும்போது, ஆரம்பத்திலேயே இவ்வளவு தூரம் வந்து இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் விட்டு கொடுத்து போறாரே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வந்தே மாதரம் பாடல், தேசிய கீதம், இந்த தமிழ்தாய் வாழ்த்து. அதாவதுங்க, வந்தே மாதரம் பாடல் என்பது ஒரு தேசிய சுதந்திர போராட்ட காலத்துல பாடின பாடல் தான். அதனாலதான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதே அதுல வந்து ஒரு 2 பேராக்களை மட்டும் தேசிய பாடலாக, நேஷனல் ஆந்தம் என்பது வேற, நேஷனல் சாங் என்பது வேற. நேஷனல் ஆந்தமாக ஜனகணமனதியை வச்சுட்டு நேஷனல் சாங்காங்க இந்த வந்தே மாதரத்தை வச்சாங்க. அதுல மற்ற 2 பேராலாம் ஏன் விட்டுட்டாங்கன்னா, அதுல இந்து கடவுள்களை எல்லாம் போட்டுற மாதிரி இருக்கும். அப்ப காங்கிரஸ் கட்சியில உயர்மட்டத்திலேயே விவாதிச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு மத சார்பற்ற நாடு, நம்ம நாட்டுல சிறுபான்மையினர், கிறிஸ்துவர்கள், இந்து மதத்தை சாராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரையும் இதை கட்டாயமா பாடணும்ன்ற மாதிரி வந்தா அது தர்ம சங்கடமா இருக்கும். ஆகவே அந்த பொதுவான 2 பாராக்களை மட்டும் வைத்துக் கொள்வோம் என்றுதான் அவங்க அத காங்கிரஸ் ஆட்சியிலே வந்தே மாதரத்தை பண்ணாங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு போன வருஷம் நினைக்கிறேன் RSS ஆட்சி தானே இப்ப நடக்குது. அதனால அவங்க வந்து அந்த விடுபட்ட 150வது வருஷத்தை பயன்படுத்தி அந்த பாடல் பாடின உருவானம் 150வது வருஷம் இப்ப கொண்டாடப்பட்டது. அதை பயன்படுத்தி RSS பாஜக வந்து இந்துத்துவா தானே அவங்க எல்லாத்தையும் திணிக்கிறாங்கல்ல. மதம் சார்ந்து இருக்கக்கூடாத அரசாங்கம், மதச்சார்பற்ற இந்தியா என்பதை மாற்றி இந்துத்துவத்தை கொண்டு வந்து இந்து மக்களுக்கான இந்தியா என்று உருவாக்க பாக்குறாங்க. அதுல ஒரு பகுதியா அந்த பாடலை வந்து அவங்க இன்னைக்கு மொத்த பாடலும் தான் அபிஷியலா பாடணும் அப்படின்னு ஜனகண மனகதி தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தெல்லாம் சட்டப்பூர்வமா பார்லிமெண்ட்ல கொடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்துங்க இட் ஹஸ் பீன் அக்செப்டட் பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமா இருக்கிற ஒரு விஷயத்த விஜய் எப்படி மாத்த முடியும்? அதனால கரெக்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் சாங், அப்புறம் நேஷனல் ஆந்தம், அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து, எல்லாத்தையும் தான் பாடி இருக்காங்க. இதுல என்ன காம்ப்ரமைஸ் கிடையாது. இதுல ஒண்ணும் சட்டத்துல இருக்கிறப்ப
எனக்கு பிடிக்காது நரேந்திர மோடி, அதனால அவர் பிரதமர் இல்லைன்னு நான் சொல்லிக்க முடியுமா? ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம் as the பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதனால சில விஷயங்கள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சட்டத்துல நாட்டுல அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா அதை ஏத்துதான் ஆகணும். முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது, நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எங்க அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. நான் வந்து தேவதூதன்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா என்னென்னலாம் நிறைவேற்றுவேனோ அதெல்லாம் வந்து மன்னர் நிறைவேற்றுவதற்கான முயற்சி. குடும்பத்தில இருந்து பிறந்தவன் இல்ல, அதை விட்டீங்களே. ம், நான் மன்னர் குடும்பத்துல பிறந்தவன் இல்லைன்னு சொன்னாரு. ம். அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் வந்து வெள்ளை அறிக்கையோட இந்த கவர்மெண்ட்ட ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத தொடங்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல துவக்கம்னு நினைக்கிறேன். மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், ம், ஆட்சியில வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ம், உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் முதல்வர்கள் இவ்வளவு பணத்தை ஈர்த்தார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள்னு வாங்க. ம், ஆனா அதை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுவார், ம், இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு. அதனாலதான் மன்னார்குடியில அவருக்கு நீ வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி போடான்ட்டாங்க. சோ வெள்ளை அறிக்கை என்று சொன்னால் மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்க மக்கள் சேவகர்கள் தானேங்க, நீங்க ஒன்னும் மன்னர்கள் இல்லையா? ம், அதனால இது வந்து நல்ல விஷயம். நாட்டின் பொருளாதாரம், மாநிலத்தின் பொருளாதாரம் ம், 2 இலக்க வளர்ச்சி பெற்றோம்னு கொடைக்கானல்ல இருந்து மெசேஜ் போட்டார்ல ம், முன்னாள் முதல்வர். ம், அப்ப அதெல்லாம் சொல்றீங்க. அப்ப உண்மையிலே என்ன இருக்கு? அவர் சொல்றாருல்ல, நாம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கோம், அதை திருப்பி செலுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கு, அதுக்கான வட்டியை செலுத்த வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. அப்ப நான் பொருளாதாரம் அவ்வளவு நல்லா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப வெட்டி செலவுகளை குறைக்கணும், விளம்பரத்துக்கு செலவு பண்றதை குறைக்கணும், அதெல்லாம் அவர் பார்ப்பாரு. அப்ப பிஃபோர் தட் வாட் இஸ் வாட், அவர் வந்து கஜானா காலியா இருக்குன்னே சொல்லிட்டாரு, பாத்தீங்களா நீங்க? ம், ம். அதனால கஜானாவை இத ஒரு முறை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு முறை வந்து கருணாநிதி அவர்கள் அதிமுக ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு வந்தப்ப அவர் சொன்னாரு கஜானா காலி அப்படின்னு சொன்னாரு. அது போல இன்னைக்கு போறவங்க வந்து தொடச்சி வச்சுட்டு போனா வர்ற ஆட்சிக்கு இனிமேல் தானங்க அவங்க எல்லாம் செய்யணும், சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும்ல. அதான் நல்ல போய் வேலையா பார்த்தாதான் இன்னைக்கு தெரியும் தாமதம் பண்ணாம, அப்படிங்கிறாரு. இல்ல இன்னைக்கு தாமதம் பண்ணாம அந்த இடத்திலேயே அவர் வந்து டேபிள போட்டு 3 ஃபைல்ல கையெழுத்த போட்டு அறிவிச்சிட்டாரு. ம். 200 யூனிட் ஃப்ரீ, நம்ம 100 அத இருந்தது அத பத்தி 200 பேசுவோம். நம்ம ஆக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்புக்கு முன்னாடி நம்ம அவர் மத்த விஷயங்கள்லாம் பேசியிருந்தார்ல. இப்போ கூடுதலாக அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து எந்த லஞ்ச ஊழல்லாம் பண்ண மாட்டேன். என் சார்ந்து இருக்கிறவங்களையும் எதையும் பண்ண விட மாட்டேன். அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு எண்ணம் இதுவரைக்கும் ஒரு வேளை இருந்தா நான் சொல்றேன் யாருக்காவது எங்க கட்சியில பதவிக்கு வந்துட்டோம், ஆட்டம் போடலாம், சம்பாதிக்கலாம் நினைப்பு வந்தா இப்பவே அந்த நினைப்பெல்லாம் மாத்திருங்கன்ட்டாரு. சோ 2-3 விஷயம். நீங்க இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இங்க ஒரே ஒரு சென்டர் தான், பவர் சென்டர் தான், அது நான் தான்ட்டாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் முன்னால திமுக ஆட்சியில 5 பவர் சென்டர் இருந்து, கனிமொழி ஒரு பவர் சென்டர், அப்புறம் உதயநிதி ஒரு பவர் சென்டர், மாப்பிள்ளை சபரீசன் ஒரு பவர் சென்டர், செக்ரட்டரியேட்ல உமாச்சந்திரன் ஒரு IAS ஆபீசர் தலைமையில அதிகாரிகள் ஒரு பவர் சென்டர், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல சூப்பர் கிச்சன் கேபினெட் துர்கா ஸ்டாலின் அவங்க கிட்ட ஒரு பவர் சென்டர்னு பல மையங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசு ஆட்டுவித்தன. ஆனா அதை தெளிவா இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே பவர் சென்டர் தான், அது நான் தான், வேற யாரும் கிடையாதுன்ட்டாரு. அதனால இது நல்ல விஷயம் தானே, பகிரங்கமா சில விஷயங்கள். அப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாருங்க, லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன்னு தேர்தலுக்கு முன்னால அவரு இத சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பேச்சுல அதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நான் ஒரு 10 பைசா எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, அதே மாதிரி வேற எவனும் தொட விட மாட்டேன்னு சொன்னார். அப்பதான் நீங்க சொன்னத சொன்னாரு, யாருக்காவது எங்க கிட்ட ஜெயிச்சவங்கள அப்படி ஏதாவது நம்பிக்கை ஆசைகள் இருந்தா இப்பவே அந்த ஆசையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யாராவது அதை மீறி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு he will show the gate, வெளியேற்றிடுவாரு, நடவடிக்கை எடுப்பாருன்றது தெளிவா சொல்றாருங்க. அதே போல மாநிலத்தின் பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கை என்பது நிச்சயமா தேவைங்க. டு பிகின் எப்படி இருக்கு ஜனங்களுக்கு சொல்லலாம்ல. அதே போல அவர் இன்னொன்னு சொன்னாரு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க எனக்கு, நான் சொன்னதெல்லாம் செய்வேன், நான் சொல்றத செய்யறதான் சொல்லி இருக்கேன், சாத்தியமானதுதான் செய்வேன் உங்க துணையோட, ஆனா கிவ் மீ சம் டைம், அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு.
அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தாங்க. ஜனங்களோட நேரடியாக அவர் பேசினாரு. அடிக்கடி நான் மனசுல இனிமேல் இருந்து வந்து மீண்டும் சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்ல வந்தாரு. இனிமேல் அடிக்கடி நம்ம மீண்டும் சந்திப்போம். மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரையினாரு. ம். அதாவது அவர் மீட்டிங் பப்ளிக் மீட்டிங்ஸ் வில் பி வித் தி பீப்புள் ஆல்வே. மக்கள் ஆட்சின்னா அதானங்க. மக்களோடு தொடர்புல இருக்கணும், மக்கள் கருத்துக்களை உள்வாங்கணும், மக்கள் நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்தணும், மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றணும். மக்கள் பணி தானங்க அரசு பணி என்பது. ஆனா கடந்த கால ஆட்சியாளர்கள் வந்து தம் மக்கள் பணியை பார்த்துட்டு இருந்தாங்க, தங்கள் குடும்பங்களுக்கு சொத்து சேர்த்துட்டு இருந்தாங்க. இது அரசு பணத்தை அடிச்சு அவங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. இதுதானே மக்களுக்கு கடும் எதிர்ப்புக்கு காரணம். இல்லைன்னா ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு முதல்வர் வந்து தோத்தா எதிர்கட்சி தலைவர் ஆவார். இதானே இத்தனை வருஷமா நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஆளுங்கட்சி தோத்து முதல்வர் பதவி போன மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய விடாம பண்ணிட்டாங்களா? இப்ப எதிர்கட்சி தலைவரா திமுக ஒருத்தர் ஆகலாம், ஆனா ஸ்டாலின் ஆக முடியாது. எவ்வளவு ஒரு கடுமையான தண்டனை! இந்த வாட்டி தேர்தல்ல 2 பேரையும் தண்டிச்சிருக்காங்க. நீங்க அதை கவனிக்கணும். ஆளுங்கட்சியை தண்டித்த மக்கள் எதிர்கட்சியை தூக்கி முத்தம் கொடுக்கல. எதிர்கட்சி தலைவரா இருந்த எடப்பாடி பழனிசாமி கடுமையா தண்டிச்சிருக்காங்க. எப்படின்னா அவர்கிட்ட இருந்த எதிர்கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்டு அப்போசிஷன் லீடர் போஸ்ட புடுங்கிட்டாங்க. ஏன்னா அதுலயும் ஒரு ஃபெயிலியர் ஆனாரு. எடப்பாடி வந்து முதலமைச்சராகவும் ஒரு ஃபெயிலியரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாகவும் ஃபெயிலியரு. சோ 2 பேருக்கும் தண்டனை கொடுத்திருக்காங்க மக்கள். இதை நம்ம வந்து கவனிக்கணும். முதல் கையெழுத்தாக என்ன போட போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்து நேத்துல இருந்தே வந்த வண்ணம் நம்ம வந்து இருந்தது. ஒட்டுமொத்தமாக அவர் வந்து பெண்களுக்கான அறிவிப்பு வருமா? 7 மணிக்கு தானங்க அவர் அரசு அமைக்க கூப்பிட்டாங்க. அப்புறம் நேத்துல இருந்து எப்படிங்க இருக்க முடியும்? இல்ல அது ஒரு 7 மணி வரைக்கும் அழைப்பு வருமா வராதான்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதனால ஒருவேளை இன்று அதிகாலை இல்ல நள்ளிரவுல ஏதாவது பண்ணிருப்பாங்க. நேத்துல இருந்து எல்லாம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் இப்ப முதல் கையெழுத்து போட்டாச்சு. இப்ப வீட்டுக்கு 500 யூனிட் யாரெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 200 யூனிட் இலவசம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக சொன்னதை செய்திருக்கிறாரு. சந்தோஷம் தானே? ஆமா. அதே மாதிரி மற்ற 2 அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க? பெண்களுக்கான அந்த ஒரு படையா இருக்கட்டும். இந்த ஆட்சி மேல மக்கள் ரொம்ப கோபமா இருந்ததுக்கு 2 முக்கிய காரணம். ஊழல் மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுங்க. பெண்கள் மீதான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்மங்கள் என்பது அன்றாட நிகழ்வா போயிடுச்சுங்க. 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டியை கூட விட முடியாத அளவுக்கு இந்த பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அதிகமானதுக்கும் இன்னொன்னு லிங்க் இருக்குங்க. போதைப் பொருள் கலாச்சாரம், போதைப் பொருள் பரவல், ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா போனதுதான் இந்த 2ம் லிங்க்டுங்க, இன்டர் லிங்க்டுங்க. அதனாலதான் அவர் வந்து சிங்கப்பெண் படையை வந்து உருவாக்கி இருக்காரு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய, அந்த குற்றங்களில் இருந்து அதை வந்து தடுக்க. அதே போல போதைப் பொருள் அந்த பரவல், அதை விநியோகம் பண்றது, விற்பனை பண்றத இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், இன்னில இருந்து டைம் ஸ்டார்ட்ஸ்ன்றாரு. சோ ஒண்ணு தெரிஞ்சுங்க, காவல்துறைக்கு தெரியாமல், ஆளுங்கட்சியின் ஆதரவு அரவணைப்பு இல்லாமல் இங்க போதைப் பொருள் உள்ள வரல. அது வந்து விற்பனைக்கு போல, இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க நாலேஜ் எல்லாம் போகுது. அப்ப இத வந்து ஒழுங்கு பண்ணாலே போதுங்க. இப்ப ஒரு ஒழுங்கான டிஜிபிய, ஒரு ஒழுங்கான கமிஷனரை, ஒரு ஒழுங்கான எஸ்பிக்களை போட்டாச்சுன்னா நிச்சயமாக அவங்க இத ஒழுங்கு பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு நாளா அதிமுக காரங்க தான் பார் நடத்துறாங்க. லைசன்ஸே இல்லாத பாரு. விடிய காத்தால 6 மணிக்கும் கிடைக்குது, ராத்திரி 3 மணிக்கும் கிடைக்குது. கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்தா எப்போனாலும் கிடைக்கும், மூடி இருந்தாலும் கிடைக்கும்னா இது மாதிரி வளர விட்டது காரணம் திமுக ஆட்சி தானுங்க, திமுக காரங்க தானே. அதனால அது ஒரு பெரிய ஃபெயிலியருங்க. சட்டம் ஒழுங்குல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பெண்கள் பாதுகாப்புல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, போதை பரவலை தடுக்க தவறி விட்டது. அப்ப இந்த 3 விஷயத்தை லிங்க் பண்ணி இன்னைக்கு எடுத்த எடுப்புலயே அவர் அதை அட்டன் பண்ணி இருக்காருன்றது நல்ல விஷயம் தானுங்களா. நம்ம இளைஞர்கள், மாணவர்கள் இவங்க அவருடைய சப்போர்ட் பேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். அஸ் ஏ மீடியா பர்சன் யூ நோ, இளம் பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் இவங்க தான் அவருடைய சப்போர்ட் பேஸ். அவர் வந்து ஒண்ணுமே அந்த சப்போர்ட் பேஸுக்கு வந்துட்டு
என்னெல்லாம் பிரச்சனையோ அதை டீல் பண்ணணும்னு அவர் பேசியிருக்காருல்ல, ம். அது நல்ல விஷயம் தானே. சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்பை வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசாங்கிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையும் சமாளித்துதான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரிகளை போட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்காரு. திமுக தானங்க கடந்த முறை ஆட்சி பண்ண கட்சி. அப்ப கஜானா காலியாக்கிய தொடச்சிட்டு போயிட்டாங்கன்னா அது டைரக்ட்லி அது ஒரு சார்ஜ் அகைன்ஸ்ட் தி எர்லியர் டிஎம்கே கவர்மெண்ட் தானே. அப்ப அந்த கவர்மெண்ட் தலைமை தாங்கி நடத்தின ஒரு முன்னாள் முதல்வர் வந்து அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காருல்ல. ரைட்லி ஹி ஹஸ் பிளேட் இட்ஸ் ரோல். அது ஒரு தப்பு கிடையாதுங்களா. வெறும் குற்றம் சொல்றதுக்கு மட்டும் உரிமை இருக்கு, அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு உரிமை இல்லை நம்ம சொல்ல முடியாது. இது எது உண்மைன்றது வெள்ளை அறிக்கை வந்தா தெரிஞ்சிட போகுது. பணம்லாம் இருக்கு, பணம்தான் இல்லை, நிர்வாகம் நல்லா இருந்தா பண்ணலான்னு சொல்றாங்க இல்லையா. ஏன் இவங்க ஆட்சியில வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, பணம் இல்லைன்னு சொல்லி? ஏன் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியல? அப்புறம் ஏன் நிரந்தரமாக்கல பகுதி நேர ஆசிரியர்களை, டாக்டர்களை? கேட்டா எல்லாத்துக்கும் பணம் இல்லைன்னு தானே சொன்னாங்க. இப்ப வெளியே வந்து ஆட்சியில இல்லன்னு ஒண்ணும் பணம்லாம் இருக்கு, மனம் தானே. அப்ப உங்களுக்கு மனம் இல்லாம இருந்ததா? நான் திருப்பி கேட்கிறேன் மு.க. ஸ்டாலின் அவர்களை, பணம் இருக்கிறது, மனம் தான் வேணும்னா அப்ப இவ்வளவு நாளா உங்ககிட்ட மனம் இல்லையா? அப்பாவி தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். ஏங்க தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசுல பணிபுரிய கான்ஸ்டபிள்கள், காவல்துறையில அவங்க தாங்க குறைந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் இந்தியாவிலேயே முதல்னு சொன்னீங்களே? தமிழ்நாட்டுல இருக்கிற காவல்துறை அடிப்படை பெண்கள் காவலர்கள், கான்ஸ்டபிள், அவங்களுக்கு லீவும் கிடையாது, ஒர்க்கிங் டைமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து குறைந்த சம்பளம் தமிழ்நாட்டுல தான் கொடுத்தீங்க. ஏன் இப்ப மனம் இல்லையா இல்ல பணம் இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ தலைமைச் செயலகத்துல பல்வேறு பணிகளை வந்து இப்பல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கான கையெழுத்தும் இட்டுட்டார். அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுகளும் ஒவ்வொன்றாக வர காத்திருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி அடுத்த கட்டமாக இந்த ஆட்சி நகரப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க தொடர்ந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நீங்க தொடர்ந்து நம்பிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து அவர் முன்னிலையே வந்து நீங்க பேசுனீங்க. பல்வேறு கோரிக்கைகளை கூட உங்க சார்பா வந்து அவர் முன்னிலை பேசினதை பார்த்தோம். ஒரு கட்சி தலைவராக நீங்க ஆட்சி பொறுப்பேற்றா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கோரிக்கை முதல் முறை பார்க்கும்போது வாழ்த்துக்களோட சேர்ந்து வேற என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க வைக்க காத்திருக்கீங்க? அதாவது அவங்களுடைய 2வது ஆண்டு விழா அப்படின்னு நினைக்கிறேன், பனையூர்ல நடந்தப்போ என்னை கூப்பிட்டு பேச வச்சாங்க. அவங்க சார்பா நான் பேசிட்டு இருக்கேன், ஆதரவா பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் அவங்களை எதிர்த்து அவதூறு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில நல்லவர்கள் என்னை போல பேசணும்ன்றதால என்னையும் பத்திரிகையாளர் மணியும் கூப்பிட்டு அவங்க பாராட்டினாங்க, பேச சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் அதுக்காக நான் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க. நான் அப்பவே சொன்னேன், அதாவது 2026 பிப்ரவரி 2ஆம் தேதி நான் சொன்னேன். இப்ப எலெக்ஷன் மே 4ஆம் தேதி தான். 2026 பிப்ரவரி 2 நான் என்ன சொன்னேன்னா, இது உங்க விழா 2வது ஆண்டு விழா, இது சின்ன அரங்கத்துல நடத்துறீங்க. அடுத்த ஆண்டு விழா, உங்க தாவேகாவின் ஆண்டு விழா 3ஆவதோ 4ஆவதோ அடுத்த வருஷம் நடக்கிற அந்த விழா என்பது நீங்க முதலமைச்சர் விஜயா கலந்துக்குவீங்க, மிகப்பெரிய அளவுக்கு இந்த விழாவை நடத்துவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சோ அது நடந்து இருக்கிறதுல எனக்கு உண்மையிலே சந்தோஷம். 2வது வந்துங்க, அவர் லஞ்ச லாவண்யமற்ற, ஊழல் நிர்வாகம் இல்லாத, மக்களுக்கு நன்மை அளிக்கிற ஆட்சியை கொடுத்தாலே போதுங்க. தனிப்பட்ட முறையில நமக்கு ஒன்றும் கோரிக்கைகள் கிடையாது. ஆனா அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி அந்த கட்சிக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்தாருல, சமூக நீதி, மதச்சார்பின்மை, இத அவர் கடைபிடிச்சா போதும். அது வந்து வகுப்புவாத மதவாத சக்திகள் கிட்ட எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் வந்து நல்லாட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொடுக்கணும்ன்றதான் என்னோட ஒரே கோரிக்கை. ஓகே, பொதுவா வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு ட்ரெஸ் கோட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வேஷ்டி சட்டை, ஒரு டீசெண்டா. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா
இந்த பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்ம கடந்த ஆட்சியில வந்து நம்ம பார்த்தோம். மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தாரு. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போகும்போது ஒரு கோட் ஷூட் போட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பொறுப்பேற்கிறது தொடங்கி தலைமைச் செயலகத்துல வந்து தங்களுடைய அலுவலக பணி வரைக்குமே வந்து ஒரு பக்காவா கோட் ஷூட் போட்டுட்டு அந்த ட்ரெஸ் கோட்ல இருந்தாரு. இது வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு மீண்டும் ஒரு புதிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள் பதவிக்கு வரும்போது இதெல்லாம் சகஜம். மாற்றம் வரும். அதாவது ட்ரெஸ் மாறும், அவங்க பழகுற பண்பாடு மாறும், அவங்க பேசுற முறைகள் மாறும். நம்ம பார்த்ததெல்லாம் இந்த வேஷ்டி சட்டை, கரத்துண்டு, தரைய தவழ இப்படி இழுத்து போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சு போச்சு. அந்த எரா ஒரு புதிய சகாப்தம். நான் கேட்கிறேன், போன ஆட்சியில போன ஆட்சியில துணை முதல்வர் உதயநிதி கோர்ட்ல வரைக்கும் போனாங்க. ஒரு துணை முதல்வர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு. ஒரு பனியன் டி ஷர்ட்டோட தான் பேண்டோட தான் போயிட்டு இருந்தாரு. அதை யாரும் குறை சொல்லலையே. துணை முதல்வர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் 100 MP இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வச்சிருக்கிற ஆப்போசிஷன் லீடர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும். அதனால இது காலங்கள் மாறுதுங்க. காலத்தை கேட்டாற் போல அவங்களுடைய பண்பாடும் மாறும், நாகரிகமும் மாறும். கோட்டெல்லாம் போட்டுக்க வேணாம். நம்ம சம்மர் கண்ட்ரி, இங்க வந்து வேர்த்து, அதுவும் சென்னை ஹாட்டஸ்ட் தான். 3 சீசன் இப்படிதான் இருக்கும். அதனால விஜய் வந்து இன்று நிகழ்வுக்காக அதை போட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி கோட்டெல்லாம் இல்லாம சரமா அவர் வந்து இறங்கும் போது பார்த்தேன் நேரு ஸ்டேடியத்துக்கு. he was not with கோட், இன் பண்ணி இருந்தாரு, ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு. ஐ திங்க் அவர் சாதாரண மனுஷனா தாங்க இருப்பாரு. இது ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு கோட்டை போட்டாரு. அதுக்கு ஒரு பெரிய விவாதம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம். டிவில நியூஸ் வாசிக்கிறவங்க எல்லாம் கோட் போட்டுக்கிட்டு தான் வாசிக்கிறாங்க. நெறியாளர்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதாவது என்னன்னா, கோட் போட்டுக்கிட்டா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. அது அங்க விண்டருங்க, கோல்டுங்க. அவங்க ட்ரெஸ் கோட் மாற, நாம வந்து இங்க சட்டையை போடாம தெரியலாமான்ற அளவுக்கு வெயில் இருக்கு. இங்க போய் கோட்டு சூட் எல்லாம் தேவையில்லை, அது நமக்கு பொருந்தாது. ஆனால் வெளிநாட்டுக்கு போனா அந்த ட்ரெஸ் போட வேண்டியதுதான். இது ட்ரெஸ் வந்து உங்க கிளைமேட் தான் தீர்மானிக்குது. அதனால இன்னைக்கு வந்தது ஒரு முக்கிய நிகழ்வு இல்லையா? அவர் வாழ்க்கையில ஒரு முக்கிய நிகழ்வா இல்லையா? சி ஜோசப் விஜய் எனும் நான் படங்கள்ல பேசி இருப்பாரு, படங்கள்ல நடிச்சிருப்பார், சர்க்கார்ல, அதுல இதெல்லாம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் வந்து இதை 51 வயசுல அடையிறது என்பது, இதுக்கு முன்னால இவரை விட இளைஞர்கள்லாம் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு சோதனை, இவ்வளவு கடுமையான அவதூறுகளுக்கு இடையே அதெல்லாம் தள்ளிட்டு அவர் வந்து பதவி ஏற்றிருக்கிறது வந்து, அவங்க பெற்றோரை நான் பார்த்தேன், சந்திரசேகரையும் திருமதி சோபாவையும். அவங்க கண்ணு ரொம்ப கலங்குச்சு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதற்கு, இந்த அவையில இவ்வளவு பாராட்டு பெற மகனை பெற்றதற்கு அவங்க பெருந்தவம் செய்திருக்கணும். உண்மையிலே அவங்க வந்து சந்திரசேகருக்கு நான் இந்த நேரத்துல பாராட்டேன். ஏன்னா அவர் கல்லுகள்லாம் செதுக்கிதான் விஜயை வளர்த்திருக்காரு. விஜயை வந்து ஒரு நல்ல நடிகனா மாத்துறது மட்டும் அவர் வேலை இல்லை, ஒரு நல்ல அரசியல் தலைவனா மாத்துறதுக்கும் அவர் முயற்சி பண்ணாரு. அந்த வழியில இவர் முன்னேறிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனா சந்திரசேகருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ரைஸ் அண்ட் குரோத்ல மிகப்பெரிய பங்கு இருக்குதுன்றத நம்ம மறுக்க முடியாது. பல்வேறு கருத்துக்களை வந்து முதற்கட்டமா வந்து தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி நேர்காணல் கொடுத்ததுக்கு. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ் ஈரோடு.